அன்பான தமிழுலங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். இதில் பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்ட்ஸ் எடுப்போம். ப்ளீஸ் பிரஸ் பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்ட்ஸ் என்ன? பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்ட். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டியர்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் சாரோ. யாரோ ஒருத்தங்க அவங்க எனர்ஜியில் நடிச்சிட்ருக்காங்க. ஃபார் ஷோர் ஃபயர் மேஜிக். இது பார்த்தீங்க அப்படின்னா மேக் எ மூவ். பைல் 1 வந்து உங்கள் பர்சன் ஒரு மூவ், அதாவது 2 பேருமே வந்து இந்த காதல் வாழ்க்கையில் முன்னாடி போக போகிறீங்க. இது வந்து உங்கள் பர்சனோட தாட் ப்ராசஸாக இருக்கலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் மேஜிக். நீங்கள் சைக்கிக்காக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் இருக்கலாம், அதாவது டிவைன் கிஃப்ட், இல்லைனா வந்து நீங்கள் லைக் எர்த் ஏஞ்சல் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி நான் பார்க்குறேன். ஸோ உங்களால் சில விஷயங்கள் செய்ய முடியும். மேபி அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களா இருக்கலாம். ஸோ ஃபயர் மேஜிக். இதில் வந்து உங்களுக்கு எந்த பைல் பிடிச்சிருக்கோ அந்த பைலை சூஸ் பண்ணுங்கள். நான் ரெண்டையும் பக்கம் பக்கமாக காமிக்கிறேன். பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு பைல் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பைல் 1க்கான ரீடிங்க்கு போகலாம். பைல் 1க்கு உங்களை வர வைக்கிறேன். இப்போ வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 1 பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 1 பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யுவர் லவ் இஸ் ஆல் ஐ நீட் டு ஃபீல் கம்ப்ளீட். அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக் எ மூவ் இந்த கார்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 பேருமே வந்து கண்டிப்பாக வந்து டிவைன் சைல்டு அந்த மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லவ்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஒரு ரிதமில் வந்து போகணும். மேபி உங்கள் பர்சன் இதை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி அவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது, சந்தோஷமாக குதிச்சிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த சந்தோஷத்தை அதாவது நீங்கள் அந்த சந்தோஷத்தை தான் அந்த எனர்ஜியை தான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க உங்களுக்கு இருக்க சரௌண்டிங்க்கு. ஸோ நீங்கள் மட்டும் இந்த காதல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல, உங்களை சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ அழகான ஒரு எனர்ஜியை கொடுக்குறீங்க. யுவர் லவ் இஸ் ஆல் ஐ நீட் டு ஃபீல் கம்ப்ளீட். ஸோ இங்கே வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கொடுத்துக்கிற அந்த காதல் தான் உங்களை வந்து ரொம்ப முழுமையடைய செய்யுது. இதுதான் உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்டாக காமாக ஃபீல் பண்ணுறாங்க. யூ மேக் மீ ஸ்மைல் எஃபர்ட்லெஸ்லி. உங்களை நினச்சாலே போதும் அவங்க முகத்தில் வந்து புன்னகை தவழுது. மேபி அவங்க சிரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கீங்க. எஃபர்ட்லெஸ்லி அவங்க வந்து மெனக்கிடவே தேவையில்லை, உங்களை நினச்சா போதும் அவங்க முகத்தில் வந்து அப்படியே புன்னகை தவழுது. ஹக் ஹார்டர், லாஃப் லவ்டர் அண்ட் லவ் லாங்கர். ஸோ அதை எல்லாம் உங்கள் சுற்றி வெறும் சந்தோஷம்தான் இருக்குது. அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த சந்தோஷத்தை நீங்கள் மட்டும் வச்சுக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து இந்த சந்தோஷத்தை உங்களை சுற்றி இருக்க ஜீவராசிகளோட, அது யாராக வேணால் இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாத்தோடையும் நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. சச் அ பியூட்டிஃபுல் சோல். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 1 பர்சன் ஸ்பிரிட்ஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 1 பர்சன். கண்டிப்பாக நீங்கள் தனிமையில் தான் இருக்கீங்க, இல்லைனா வந்து இன்னும் நீங்கள் வந்து யூனியனை நோக்கி போகலை. கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது உங்கள் காதல் வாழ்க்கையில். அதெல்லாம் நீங்கள் எதிர்த்து வெளியில் வருவீங்க. ப்ளீஸ் பிரஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ். இப்போ தான் அவங்க இதயத்துக்கு சிறகு முளைச்சிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அதோட ஃபோட்டோ. மெசேஜ் பார்த்தீங்கன்னா, வென் யூ பாஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் யூ டேக் நத்திங் வித் யூ பட் யுவர் soul and the memories you have shared with those you love. இது மேபி உங்கள் பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் சம்பாதிக்கிற பணத்தை நான் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஆனால் இது சோல்மேட் ஜேர்னி, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருந்தால் அவங்க ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்களோட ஜீவனும் அவங்க கூட எடுத்துகிட்டு தான் போவாங்க. தட்ஸ் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ஸோ அந்த நினைவுகள் வந்து அவங்களுக்கு இந்த ஜென்மத்தை தாண்டியும் வரும். ஏன்னா அது அவங்களுக்கு நல்லா புரியுது. அதனால் நல்ல அழகான மெமரிஸ் க்ரியேட் பண்ணும். உங்களோட வந்து ரொம்ப அன்பான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா மை பிலவட், சச் அ ஸ்வீட் ஹார்ட். தோ வி மே பி ஃபிசிக்கலி அப்பார்ட், ஸ்பிரிச்சுவலி வி ஆர் ஆல்வேஸ் யுனைடெட். ஃபார் லவ் டிரான்சென்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம், நத்திங் இஸ் மிஸ்ஸிங். உங்களை வந்து என் காதலே அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க என் நண்பே அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக
என் அன்பே ஆருயிரே நீங்கள் எந்த வார்த்தை பொருந்துமோ அதை எடுத்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஃபிசிக்கலாக நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் இல்லைனா தூரமாக இருந்தாலும் என்ன சொல்கிறது, எனர்ஜெட்டிக்கலாக வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். ஏன்னா உண்மையான காதலுக்கு வந்து அந்த தொலைவுங்கிறதே கிடையாது. நம்ம ஒன்றாவே தான் இருக்கிறோம், இனிமேயும் இருக்க போகிறோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. இதில் பிரிவே இல்லை, 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க இந்த பைலில். ஸோ உங்கள் பர்சன் வந்து கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் பைல் 1 பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். நிறைய சொல்ல விரும்புகிறாங்க. பேஷனட் பர்சன் உங்கள் ஆள். யூ ஆர் த சன்ஷைன் இன் மை லைஃப் அண்ட் ஐ லவ் யூ மோர் தேன் வேர்ட்ஸ் கேன் எக்ஸ்பிரஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேபி பீச் டேட் இல்லைனா ஒரு பீச்சில் உட்காந்து 2 பேரும் கதை பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த நொடிகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இல்லைனா அந்த நொடிகளை அவங்க க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இருந்துட்டீங்க அவங்க வாழ்க்கையில். அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க வாழ்க்கையோட விடியல் நீங்கள் தான் அப்படின்றாங்க. அவங்க நேசிக்கிற அளவு வந்து வாயில் வார்த்தைகளால் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதான் ஒரு ஹக் வந்து உங்களுக்கு அவங்களோட காதலோட ஆழத்தை புரிய வச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லவ் ரெக்கக்னைசஸ் நோ பவுண்ட்ரிஸ் பேரியர்ஸ். உங்களுக்குள்ளே என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் வந்து காதலுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. காதல் வந்து வெறும் அந்த சோல், அந்த உள்ளத்தை தான் பார்க்கும். அதுக்கு மேலே இருக்க இந்த 3D வேர்ல்டில் இருக்க இந்த பேரியர்ஸை அது பார்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணுவோம். ப்ளீஸ் ப்ளீஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 1 பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 1 பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ். வா, பிளாக்கேஜாக வருது. என்ன பிளாக்கேஜ்? நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். மேபி அவங்களுக்கு ஒரு சின்ன தடை இருக்கலாம். மேபி ஃபினான்ஷியல் பிளாக்கேஜ் இருக்கலாம். இல்லைனா வந்து சில விஷயங்கள் அவங்கள விட்டுட்டு வரணும். மேபி அவங்க இந்த ப்ராசஸில் இருக்காங்களா இருக்கலாம். பட் தே ஆர் லீவிங். எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக முன்னாடி வருவாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இப்போ தான் கிடச்சிருக்கு. ஏஸ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பி இந்த காதலை பற்றின ஒரு புரிதல் அவங்களுக்கு இப்போ பளிச்சுன்னு புரிஞ்சிருச்சு. இந்த புரிதலோடு தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் அவங்க பின்னாடி விட்டுட்டு வரணும் அப்படின்னு. என்ன விஷயங்கள்? த எம்பரர். அவங்களுக்கு தெரியும் அவங்க பவரை அவங்க திரும்ப கையில் எடுக்கணும் அப்படின்னு. அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப அதான் ஏற்கனவே விட சொல்லிட்டாங்க. இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் நீ தள்ளி விலகி இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Why this Knight of Pentacles is a blockage, spirits, please? Knight of Pentacles energy. 6 of Cups. Past life love. கதை பேசுகிறீங்க. உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இந்த காதலை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த ப்ராசஸை தான் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அவங்களோட ஃபாதர் ஃபிகர் அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணலாம், பிளாக் பண்ணலாம். அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. அவங்க உங்களை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் தனிமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட். அதுதான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து ஒரு மெர்மைடோட எனர்ஜி. நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் வந்து யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கறதில்ல. நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கீங்க. இல்லைனா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் இருக்க உலகத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தோட பங்கு அவங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி இந்த பர்சனுக்கு வந்து ஃபேமிலி பிளாக்கேஜ் ஏதாவது இருக்கலாம். இல்லைனா வந்து ஃபினான்ஷியல் கரியரில் பிளாக்கேஜில் இருக்கலாம். பட் அவங்களோட காதல் ரொம்ப ஆழமாக இருக்குது. இந்த காதலை வந்து சொல்கிறதுக்கு தான் தடைகள் இருக்குது. மேபி அவங்க அப்பா ஃபிகர் இல்லைனா வந்து அதாவது ஃபாதர் ஃபிகர் இல்லைனா வந்து இப்போ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் சுச்சுவேஷனில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்குது. பட் அதை பற்றின தெளிவு அவங்களுக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் தான் அவங்களோட தெய்வீக காதல். இதுக்காக சில விஷயங்கள் அவங்க செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் பர்சன்ஸ் எனர்ஜி. நம்ம பைல் 2க்கு போகலாம். பைல் 2க்கு உங்களை வரவேற்கிறேன். பைல் 2ஓட ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் மேஜிக். நீங்கள் கண்டிப்பாக சைக்கிக் எபிலிட்டி இருக்க ஒரு பர்சன் தான். ரொம்ப பேஷனேட் லவ் இது. நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிறைய அதாவது கேண்டில் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட காதலை வந்து நீங்கள் கிரவுண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு காதலில் கிளாரிட்டி வேணும். இல்லைனா வந்து உங்களோட கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும் அப்படின்னா நிறைய வந்து ஸ்மோக் இல்லைனா வந்து ஃபயர். ஸ்மோக் நான் தம்மை சொல்லலை. லைக் கிளென்சிங் ஸ்மோக் லைக் சேஜ் இல்லைனா வந்து ஊதுபத்தி இல்லைனா சாம்பிராணி இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது வந்து உங்களோட கனெக்ஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவி செய்யும். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 2 பர்சன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். பைல் 2 பர்சன்.
ஹக் ஹார்டர், லாஃப் லவுடர், லவ் லாங்கர், இதே தான் பைல் ஒன்றுக்கு வந்துருந்தது. ஸோ வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அந்த எனர்ஜி தான் நான் வந்து இங்கே பிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, லவ்விங் யூ இஸ் லைக் ப்ரீதிங், ஐ கான்ட் ஸ்டாப். உங்களை காதலிக்கிறது வந்து அவங்களுக்கு சுவாசம் மாதிரி, அதில் வந்து அவங்களுக்கு சந்தேகமே இல்லை. ட்ரூ லவ் டர்ன்ஸ் டூ சோல் இன்டு ஒன். உண்மையான காதல் வந்து 2 உயிரை வந்து ஒன்றாக்கிடும்னு நினைக்கிறாங்க. மேபி அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க, உங்களோட ப்ரெசன்ஸை மிஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எனர்ஜி தான் நான் இங்கே பிக்கப் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ப்ளீஸ் press current feelings and emotions of collective pile 2 person. Current feelings and emotions of pile 2 person. Current feelings and emotions of pile 2 person. டைம், யூ ஆர் ட்ரைங் டூ ஹார்ட், கிவ் இட் டைம். அதுதான், ஏன்னா இங்கே அந்த பிரிவை நான் உணர்றேன். நீங்கள் வந்து ரொம்ப புஷ் பண்ண தேவையில்லை. இது வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப தீவிரமாக வந்து அதை முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாமே டிவைன் டைமிங்கில் தான் நடக்கும். ஸோ உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஹார்டாக வந்து இதை புஷ் பண்ணாதீங்க. ட்வின் ஃப்ளேம், யுவர் பேஷன் இக்னைட்ஸ். அதனால தான் இங்கே வந்து நான் சொன்னேன், அந்த ஃபயர் சைன் பார்த்தனுமே நான் நினச்சேன் இது பேஷனேட் லவ் அப்படின்னு. ஸோ அந்த பேஷன் உங்களுக்கு இருக்குது. அது நான் வந்து ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணாதீங்க. அதாவது ரொம்ப தீவிரமாக வந்து எப்போ 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 அப்படின்னு இருக்காதீங்க. ஜஸ்ட் எம்ப்ரேஸ் தட் ஜர்னி. ட்வின் ஃப்ளேம் இது பார்த்தீங்க அப்படின்னா யுவர் பேஷன் இக்னைட்ஸ். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்களோ, அதாவது ரொம்ப ஆழமாக நீங்கள் காதலை கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த கனெக்ஷன் வந்து யூனியனை நோக்கி போகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் போகணுன்னு அவசியமே இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் டிவைன் பிளான். என் த்ரோட் சக்கரா டக்குன்னு பிளாக் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் பர்சனுக்கு காதலை சொல்கிறதுல தடை இருக்கலாம், இல்லைனா வந்து பிளாக்கேஜ் ஏதாவது என்விரான்மெண்ட் அவங்க இருக்க சூழ்நிலையில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. இப்போதைக்கு நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதா நல்லதாக இருக்கலாம். ப்ளீஸ் press pile 2 பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். மேபி ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் ரொம்ப ரொம்ப தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க, எல்லாமே நடக்கும் அப்படின்னு உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ மோர் அண்ட் மோர் எவ்ரிடே. அதனால தான் இங்கே சுவாசம் மாதிரி நீங்கள் அவங்க சுவாசத்தை எப்படி எடுக்க முடியும்? யாரால் எடுக்க முடியும் சுவாசத்தை சொல்லுங்கள்? யார் அவங்க சுவாசத்தை நிறுத்த முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களையும் சேர்ந்து இழந்துருவாங்க. அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இது வந்து அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு புரியல அப்படின்னா கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு புரியும். ஐ வுட் லவ் யூ இன் எவ்ரி லைஃப் டைம். இது வந்து இந்த ஒரு ஜென்மத்தை கடந்த வந்து ஒரு காதல், அழகான காதல், ஜென்மமாக தொடரக்கூடிய அளவுக்கு பந்தம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்தளவுக்கு உங்களை நேசிக்கிறாங்க. இந்த ஜென்மம் பத்தாது உங்களை காதலிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. Please press current feelings and emotions of pile 2 person. Pile 2 person. Current feelings and emotions of pile 2 person. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா 2 of cups. உங்களோட யூனியன் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக நடக்கும். ஸோ இது வந்து டெஸ்டன்ட் பார்ட்னர்ஷிப் தான். அதனால தான் உங்களுக்கு உங்கள் பர்சன் சொல்லாங்க, கவலைப்படாத, ரொம்ப புஷ் பண்ணணும் அவசியம் இல்லை, ரொம்ப வந்து அதுக்காகவே உங்கள் எண்ணங்களை குவிக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஜாலியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஒரு அழகான காதல். இந்த காதலில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள், எல்லாமே தானாக நடக்கும். 6 of cups, போன ஜென்மத்து பந்தம், அழகான பியூட்டிஃபுல்லான காதல். இந்த பர்சன் நிச்சயமாக உங்களை மிஸ் பண்ணுறாங்க. தே வாண்ட் யூ. கண்டிப்பாக திரும்ப வருவாங்க, வரப்போகிறாங்க. இது வந்து ரொம்ப நாள் எடுக்காது. அவங்க ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் 4 of cups. மேபி நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறீங்க, இல்லைனா அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இங்கே பிரபஞ்சம் சொல்லுங்க, அந்த மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த சோக டியூனில் இருக்கனால தான் நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கல. நீங்கள் நினைக்கிற மாதிரியே காதல் வந்து போகாது. பிரபஞ்சம் எப்பயுமே ஒரு சர்ப்ரைஸ் வே வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து என்றைக்கு வந்து ஃப்ரீயாக இந்த மனசில் குழப்பம் இல்லாமல் இருக்கீங்களோ அப்போ தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் சோக டியூன் போட்டிங்கன்னா இந்த கப்பை, இந்த காதல் வந்து வேறு ஏதோ விதத்தில் கிரவுண்ட் ஆக போகுது. அதை நீங்கள் பார்க்கல. ஏன்னா 3 of Pentacles பார்த்தேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒர்க் ரிலேட்டடாக கொலாபரேட் ஆகும்போது அங்கே உங்கள் காதலை மீட் பண்ணுவீங்க, இல்லைனா உங்கள் காதலையே ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, ஃபைட் ஃபார் இட், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். உங்களுக்கு அந்த தைரியம் வேணும். நைட் ஆஃப் வான்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ், அதுதான் உங்கள் பர்சன் அதை தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன ஆனாலும் சரி, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் இந்த காதலை நோக்கி வரதில்.
மேபி இந்த பர்சன் வரது உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் அ சர்ப்ரைஸ். நீங்கள் வந்து சோக டியூன் போட்டிருக்கீங்க, வரவே மாட்டாங்களா. அதனால தான் சொல்லுவாங்க டோன்ட் புஷ் டூ மச் அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே யூனியன் கண்டிப்பாக இருக்குது. யூனியன் இருக்குது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஸ்மார்ட், அதே சமயம் ரொம்ப அட்ராக்டிவான பர்சன். அவங்க வந்து ஆல்ரெடி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஸோ டோன்ட் ட்ரை டூ மச். இல்லைனா வந்து சோக டியூன் போடாதீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க நான் வச்சுருக்க சர்ப்ரைஸ் பற்றி உனக்கு தெரியாமல் ஏன் சோக டியூன் போடுற அப்படின்றாங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 4 of Cups energy spirits ப்ளீஸ். 4 of Cups. Knight of Wands energy. I hope this is Knight of Wands. இங்கே வந்து கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, இங்கே 4 of Cups பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. அது இல்லாமல் ஒரு பறக்கிற, அதாவது என்ன சொல்லுவோம் இதை, யூனிகார்னில் வராங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஏஞ்சலிக் சப்போர்ட் இருக்குது. இந்த பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 10 of Wands. அவங்க ஒரு டஃப் சைக்கிளை முடிச்சுட்டு வராங்க. உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமா இல்லை. கண்டிப்பாக மேபி அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் அவங்க பிரபஞ்சத்தோட சப்போர்ட்டோட வரப்போகிறாங்க. வரும்போது நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில், அவங்க நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் தான் இப்போ இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த ஸ்டேஜ் கிங் ஆஃப் வான்ஸா. ஸோ அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணதுக்கு இட்ஸ் டேக்கிங் டைம். அவ்வளோதான் இங்கே. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.